திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க தகவல் அறியும் உரிமை சட்ட துறை மாநில தலைவர் காங்கிரஸ்ல இருந்தும் சென்னை ஹைகோர்ட்டோட வழக்கறிஞருமாகிய கனகராஜ் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நான் இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு வரலாற்று தகவல் ஒண்ணு வந்திருக்கு. எனக்கு கேட்டோன்னு வியப்பாயிடுச்சு. மணிப்பூர் மாநிலத்துல முதலமைச்சராக பதவி நேற்றுதான் பைரன் சிங் முதலமைச்சர் பொறுப்பு விளங்கினாரு. இப்ப முதலமைச்சரா ஏத்துக்கிறதுக்கே யாரும் வரமாட்டேங்கிறாங்க. எல்லாம் முதலமைச்சருக்கு போட்டி போட்டுட்டு நீனு போட்டி போட்டுதான் பார்த்தோம். வரமாட்டேங்கிறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு ஆச்சரியமா ஆயிடுச்சுங்க சார். எதனால யாரும் முதலமைச்சராக வரமாட்டேன்றாங்க? அங்க என்ன பிரச்சனை இருக்கு, அதை குறித்து சொல்லுங்க சார். சரி, இப்போ மணிப்பூரை பொறுத்தவரையிலும் அந்த நார்த் ஈஸ்டர்ன் பகுதியில மணிப்பூர் அந்த காலத்துல 100 வருடத்திற்கு முன்பு அது ஒரு தனிப்பட்ட ராஜ்யத்தின் கீழ், மணிப்பூர் ராஜ்யத்தின் கீழ் இருந்தது. அந்த மாநிலம் ஒரு தனி ராஜ்யமாக இருந்தது. அந்த ஆன்ஷியன்ட் கிங்டமே இருந்தது. அதுல மெய்தி என்ற இன மக்கள் தான் அதை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்துயிசம் புத்திசம் வளர, புத்திசம் வந்த பிறகு புத்திசம் சார்ந்த மக்களும் இந்துயிசம் சார்ந்த மக்களும் இருந்தாங்க. அவங்க 2 இனம் தான் இருந்தது. அப்புறம் பிரிட்டிஷ் கலோனியல் பீரியட்ல, அதாவது 1891 முதல் 1947 வரை அங்க ஆங்கிலேயர்கள் ஆட்சி கீழ் ஆங்கிலேயர்களுக்கும் மணிப்பூர் ஒரு யுத்தம் நடந்தது. அதுக்கு பேர் ஆங்கிலோ மணிப்பூர் யுத்தம் 1891. அது பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி நடத்தின யுத்தம். அப்போ அவங்க ரூலு கீழே வந்த உடனே நிறைய பேர் கிறிஸ்தவ மக்கள் அங்க கிறிஸ்தவ மதத்துக்கு, நார்மலா இப்ப கிங்டம் இருந்தா எங்க ஆட்சி இருக்கின்றதோ அங்க ஆட்சியின்பால் மாறுறது, மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக மாறிக்கொள்வது ஒரு இயல்பான நடைமுறை எல்லா இடத்துலையும். ஸோ மெஜாரிட்டி எங்க இருக்காங்களோ அங்கே மைனாரிட்டி போய் மாறிக்குவாங்க. ஸோ அது ஒன்றும் வாழ்வாதாரத்துக்காக பண்றது தான். அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ கிறிஸ்டின்ஸா நிறைய பேர் கன்வெர்ட் ஆயிட்டாங்க. ஸோ கன்வெர்ட் ஆகி இருப்பாங்க. ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் மூமெண்ட் ஏற்கனவே ஆங்கிலேயர்களுக்கு எதிர்த்து போராடின இன்சர்ஜன்ஸு, அதே போல இந்துயிஸ எதிர்த்து போராடின புத்திஸ்டத்துக்கு அப்புறம் இப்ப அந்த மைனாரிட்டி கிறிஸ்டின்ஸு அப்படின்னு ஒரு சண்டைகள் எத்தனிக் ப்ராப்ளமா அது இருந்துகிட்டே இருக்கு. இனப்பிரச்சனை அங்க தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நீங்க போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்திய விடுதலைக்கு அப்புறம் 1947 இருந்து 70 வரலும் மணிப்பூர் 1949 இந்திய மாநிலமா மெர்ஜ் ஆகுது. அதுல 370C சொல்லி நம்ம அரசியல் சாசன சட்டத்துல 49க்கு முன்னாடி அது ஒரு தனிப்பட்ட ராஜ்யம், தனிப்பட்ட ஆளுகையில தனி ராஜ்யமா இருந்தது. அப்போ ஒரு ராஜாவின் கீழ் இருக்கும். அந்த மாதிரி பேரரசுகள் இருந்தாங்களா? அந்த மாதிரி. ஆமாமா. அப்ப அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆளுகையின் கீழ் இருந்தது. அதாவது இந்திய விடுதலைக்கு முன்பு நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன், 1891 பிரிட்டிஷ் ஆங்கிலோ மணிப்பூர் யுத்தத்துக்கு அப்புறம் அது ஆங்கிலேயர்கள் கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அப்ப அவங்க ஆங்கிலேயர் கண்ட்ரோல்ல, இப்ப நீங்க எப்படி எல்லா ஜமீனும் அவங்களுக்கு அடியில டாக்ஸ் கட்டிட்டு அவங்களோட இருந்துக்குவாங்க, அது போலதான் அந்த மணிப்பூரும் இருந்தது. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம், இந்திய விடுதலைக்கு அப்புறம் 1949 இந்தியாவின் ஒரு அங்கமா, அது மாநிலமா ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அதற்கு பிரிவு 370 நம்ம ஒரு செப்பரேட் இது கொடுத்து வச்சிருக்கோம். 371 பிரிவு சி ஸ்டேட்டஸ், நம்ம ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம். ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னா இந்தியாவில் இந்த கண்டிஷன்ல இந்த மணிப்பூர் மாநிலம் சேருது, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கு. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கொடுக்கணும். அதே போல அவங்களுக்கு தேவையான அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுக்கணும். இந்தியாவில் எப்படி அனைத்து மக்களும் வாழ்றாங்களோ அது போல அவர்களுக்கு எல்லாமே செஞ்சு தரணும். அப்படி இருக்கும்போது 1960 1970 மிகப்பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது. அந்த இன்சர்ஜன்ஸ் அங்க இருக்கிறவங்க
மணிப்பூரை சேர்ந்த யுனைடெட் நேஷன் லிபரேஷன் ஃப்ரண்ட், UNLF சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய இந்திய நாட்டுக்கு எதிராக, இராணுவத்துக்கு எதிராக போராடுறாங்க அவங்களுடைய உரிமைகளுக்காக. அப்போ 2 இயக்கம் தொடரப்படுது. ஒன்னு வந்து யுனைடெட் நேஷன் லிபரேஷன் ஃப்ரண்ட் இயக்கம், இன்னொரு இயக்கம் வந்து பீப்புள் லிபரேஷன் ஆர்மி, PLA. இந்த 2 இதுவும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் 1980ல இது பிரச்சனை அதிகமா இருக்கிறதுனால மிலிட்டரி கண்ட்ரோலுக்கு நம்ம கொடுத்துறோம். இந்தியன் மிலிட்டரி வந்து ரூல் பண்ணுது 1980ல. அப்போ ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் ஒரு சட்டம் கொண்டு வந்து சட்டத்தின் மூலமாக மிலிட்டரிக்கு விட்டுறோம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண சொல்லி. சோ அந்த எத்தனைக்கு இன அதுதான் நான் சொன்னேன்ல, இப்ப இனவாரியான பிரச்சனை. இந்துஸ்க்கு எதிராக புத்திஸ்ட் இருந்தாங்க ஆரம்பத்துல, அதுக்கப்புறம் மெய்தீஸ் எதிராக குக்கீஸ், அப்புறம் நாகாஸ். இப்போ அதுல மெயினா சொல்ல போனா மெய்தீஸ் அண்ட் நாகாஸ் இந்த 2 இனம் தான் பழமையான இனம். மணிப்பூர் வந்து அவங்களுக்கு சொந்தமானதாக அவர்கள் கருதி கொள்வது. இந்த குக்கீஸ் என்ற இனம் பின்னாடி வந்த இனம். அவங்களும் இன்றைக்கு வந்து மலைஜாதி மக்கள். சரியா? மலைஜாதி மக்கள். இண்டூஸ் வந்து மெய்தீஸ் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. இப்ப நாகாஸ் வந்து பழமைவாத கம்யூனிட்டி, அவங்களும் மலைஜாதி மக்கள். இப்போ அந்த 3 கம்யூனிட்டியும் இப்ப 3 கம்யூனிட்டி தான் அங்க இருக்கிற டாமினேஷன். சோ 1980ல இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்காக மிலிட்டரி அனுப்புறாங்க. ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் ஒன்னு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க 1980ல. அப்புறம் அதுல இருந்தே வந்து டென்ஷன் இருக்கு. குறிப்பா நாகாஸுக்கு மெய்தீஸ்க்கு எதிராக நாகாஸ், அதே மெய்தீஸ்க்கு எதிராக குக்கீஸ். இது வயலன்ஸ் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த இன்சர்ஜென்சி கவுண்டர் இன்சர்ஜென்சி நடக்குது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து அப்பப்போ போய் 2 பேருக்குள்ள பிரச்சனைகளை, யாரு அந்த யுனைடெட் நேஷன் லிபரேஷன் ஃப்ரண்ட் அந்த இயக்கத்தினால வர பிரச்சனையும், பீப்புள் லிபரேஷன் ஆர்மி அந்த இயக்கத்தினால வர பிரச்சனைகளையும் கண்ட்ரோல் பண்றாங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனை எத்தனிக் ப்ராப்ளமா 1891 இருந்தே தொடருது. சரியா? 1891 இருந்தே தொடருது. தொடர்ந்து இருந்துட்டு இருக்கும்போது இங்க ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் வந்து இப்போ மத்திய மைனாரிட்டி பாஜக ஆட்சி வந்த பிறகு 2015ல ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து கிட்ட, எய்மிங் டு ரிசால்வ் நாகா இன்சர்ஜென்சி. அதனுடைய நோக்கம் என்னன்னா, நாகாஸ் வந்து எந்த விதமான சண்டையும் செய்யக்கூடாது, போர்ல ஈடுபடக்கூடாது, யுத்தத்துல ஈடுபடக்கூடாது. நாகாஸ் இனத்தை மட்டும் சார்ந்தவங்க அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. அதுலயும் ஆனா அவங்க இண்டூஸ் அந்த மெய்தீஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்த சால்வ் பண்றதுக்கு எந்த ஒரு வரையறையும் செய்யல. இப்ப அது என்ன ஆகுதுன்னா மெய்தீஸ் வெர்சஸ் குக்கீஸ்ன்னு கொண்டு போகுது. பிரச்சனை பெருசா இருக்கு. அப்பதான் இன்னொரு பிரச்சனை வருது. மத்திய மைனாரிட்டி பாஜக ஆட்சியில சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்க. இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து மணிப்பூர்ல வரும்போது அப்பதான் பெரிய கலவரம் வருது. அது வந்து மணிப்பூர் மக்களை பாதிக்குது. எப்படி பாதிக்குதுன்னா, மணிப்பூரை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே அங்க அகதிகளாக வந்தவங்க குக்கீஸாக காணப்படுகிறார்கள். குக்கீஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், புத்திஸ்ட் ஒரு பக்கம் இருந்தாலும், சைனீஸ் வந்து உள்ள இன்ட்ரூடர் ஆயிட்டாங்க. சைனீஸ் நிறைய பேர் அதுல உள்ள வந்து வந்துடுறாங்க. சீனக்காரர்கள் வந்து உள்ள ஊடுருவிடுறாங்க. அவங்க என்ன கிளைம்னா, சைனாவை பொறுத்தவரையிலும் இப்ப இந்தியாவினுடைய வடக்கு கிழக்கு பகுதி எல்லாம் சீனாவிற்கு சொந்தமானது, அது சீனாவோடு சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள நீண்ட கால யுத்தம். இது நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து மறைமுகமாக. அருணாச்சல் பிரதேசம் இன்னைக்கு அவங்க கண்ட்ரோல்ல 1,00,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இப்ப அவங்க கண்ட்ரோல்ல போயிருக்கு. எல்லாமே இந்தியாவினுடைய இது வரைபடத்துல பாதி இப்ப அவங்க கிட்ட இருக்கு. சோ இந்த சிஏஏ வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, பாதிக்கப்பட்ட இண்டூஸ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள் போன்ற பாதிக்கப்பட்ட இண்டூஸ் எல்லாம் நீங்க இந்தியாவில சிஏஏ கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப யார் யார் வந்து ஊடுருவினார்களோ, அங்க மணிப்பூர்ல உள்ள வந்திருக்காங்களோ, கிட்டத்தட்ட 8,000 பேர் ஆல்ரெடி
அவங்க வந்து அகதிகள் இருக்காங்க. சோ அந்த 8000 பேர் அகதிகளுக்கும் இப்ப குடியுரிமை வந்துருச்சுன்னா அந்த மெய்தீஸ் இனத்துக்கு அந்த இது இல்லாம போகுது. அவங்க பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆல்ரெடி குக்கீஸ் வந்து மலைஜாதி இனத்துல சேர்க்கப்பட்டிருக்கு. குக்கீஸ் என்றவர் மலைவாழ் மக்கள். இப்ப குக்கீஸ் என்றவங்க மலைவாழ் மக்கள்ல இவங்களால போய் அங்க டிஸ்டர்ப் பண்ண முடியல மலையில. இப்ப என்ன பிரச்சனைனா மலையில வந்து நிறைய பிளாட்டினம் இந்த மாதிரி ரிச்சான மினரல்ஸ் வந்து இருக்கு, தாது பொருட்கள் இருக்கு. அது அதானி கம்பெனிக்கு நீண்ட நாளா ஒரு கண் அந்த மணிப்பூர் மேல ஒரு கண்ணு, மலை பிரதேசங்கள்ல, குறிப்பா மலை பிரதேசங்கள்ல அதை வந்து அப்புறப்படுத்தணும். அந்த குக்கீஸ் இன மக்களை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்தணும். அதற்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா கலவரத்தை மூட்டி விடுறாங்க. என்ன கலவரம்னா இனக்கலவரத்தை எடுத்து விடுறாங்க. இந்த மெய்தீஸ் ஏற்கனவே குக்கீஸ் மேல பிரச்சனை. குக்கீஸ்க்கும் மெய்தீஸ்க்கும் ஆகாது, மெய்தீஸ்க்கும் நாகாஸ்க்கும் ஆகாது. இப்ப இந்த பிரச்சனையில அவங்க 2 பேருமே இனக்கலவரம் வருது. இந்த சிஏஏ வந்த பிறகு இனக்கலவரம் வந்த பிறகு மணிப்பூர்ல நடந்த வயலன்ஸும் உங்களுக்கு தெரியும், பார்த்திருப்பீங்க. அதுல பெரிய லெவல்ல இந்தியாவிலேயே அதிகமா வயலன்ஸ் நடந்து இன்றைக்கு உலகத்தையே திசை திருப்பியது. கிட்டத்தட்ட 60,000 மக்களை வந்து குடிபெயர்த்துள்ளார்கள். எங்க மணிப்பூர்ல உள்ள 60,000 மக்களை குடிபெயர்த்து உள்ளார்கள். 200க்கும் மேற்பட்டவங்க இறந்து உள்ளார்கள் மணிப்பூர் கலவரத்துல. தாய்மார்கள் பல தாய்மார்களுக்கு பாலியல் தொந்தரவு ஏற்கப்பட்டு நிர்வாணமாக அழைத்து வரப்பட்ட காட்சிகளை நம்ம பார்த்தோம். அதெல்லாம் பெரிய சர்ச்சையாச்சு இல்லையா? போன வருடம் பார்த்திருப்போம், பெரிய சர்ச்சையாச்சு. பாரத பிரதமர் இன்னும் ஒரு தடவை கூட அங்க போகல, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் அங்க போய் ஒரு மீட்டிங் நடத்தி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுன்னு பாக்குறாரு. ஆனா பைரன் சிங் சகாவத் வந்து உண்மையான ரிப்போர்ட்டை வெளியிடல. அந்த கலவரத்தினுடைய உண்மையான சார்ஜ் ஷீட் போட்டா, உண்மையான சார்ஜ் ஷீட் இப்ப எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட அது உருவாக்கப்பட்ட கலவரம். அந்த கலவரத்துல இப்ப ரிப்போர்ட் போட்டாங்கன்னா இப்ப யார் முதலமைச்சரோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நேரிடும். சட்ட சிக்கல் இருக்கு, இனவாத சிக்கல். அது வந்து கலவர கமிஷன் அறிக்கையில தான் சொல்ல முடியும். அத மணிப்பூர் அரசாங்கம் தான் சொல்லணும். இப்ப நீங்களும் நானும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி கலவர ரிப்போர்ட் கமிஷன் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எந்த விதமான ரிப்போர்ட்டும் இன்னும் அபிஷியலா தாக்கல் பண்ணல. இப்ப இப்படி இந்த கலவரத்துக்கு ஏற்பாடா இருந்தது என்னன்னா, அங்க மணிப்பூர் உயர்நீதிமன்றத்துல குக்கீஸ் இனத்தவர்கள் மலைஜாதி மக்கள் ஸ்டேட்டஸ்ல இருந்தாங்க. அவங்களை போலவே மெய்தீஸ் இன மக்களும் மலைஜாதி இது சர்டிபிகேட்டை கொடுத்துட்றாங்க. அவங்களும் மலைஜாதி மக்களா அறிவிக்கப்படுறாங்க உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையினால. அந்த ஆணையத்துல தான் பிரச்சனை. மலைஜாதி மக்கள் வந்த உடனே இவங்களுக்கும் அந்த ஸ்டேட்டஸ் வருது, இவங்களும் மலையில போய் வாழ்றது உரிமை வருது, மலையில இடம் வாங்குற உரிமை வருது. அதெல்லாம் வந்த உடனே மெய்தீஸ்க்கும் குக்கீஸ்க்கும் பிரச்சனை ஆரம்பமாகுது. இதுதான் மக்களோட கோரிக்கை இல்லையா? ஆமா, அவங்க இப்ப மெய்தீஸை பொறுத்தவரையில என்ன சொல்றாங்கன்னா, மணிப்பூர் என்பது எங்களுடைய நாங்கள் ஆண்ட பகுதி, நாங்கள் தான் ஆண்டு வந்தவர்கள், ஆகவே எங்களுக்கு சொந்தமானது அந்த மண்ணு. நீங்க மலை ஜாதி அந்த மலையில போய் எங்களை நிலம் வாங்கக்கூடாது, எங்களை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அது எங்க இனத்திற்கு விரோதமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இனப்பாகுபாடா அதை கொண்டு போறாங்க. குக்கீஸ் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்ப அவங்க டீ எஸ்டேட் அந்த இது ஃபாரஸ்ட்ல நல்லா டெவலப் பண்ணி இன்னைக்கு நல்ல இன்கம் ஜெனரேட் பண்ணி வளமான ஒரு வாழ்க்கைய வாழ்றாங்க. அது வந்து மெய்தீஸ் மக்களுக்கு பிடிக்கல. சோ அவங்க நம்ம வந்தவங்க, அதாவது வாழ வந்தவங்க நம்மளை விட நம்மள ஆட்சி செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இனத்து பாகுபாடுக்கு கொண்டு போயிடுச்சு, தள்ளிடுச்சு. சோ அது வந்து இனக்கலவரமா மாறிடுச்சு. அதுதான் மணிப்பூர் இனக்கலவரத்துக்கு முக்கிய காரணமா இருந்தது. அதற்கு முன்னாடியே 100 ஆண்டு காலமா அந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருந்தது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ இப்ப இதுதான் எத்தனிக் டென்ஷன் அங்க இருக்கிறது.
இத வந்து நான் சொல்லல, ஏற்கனவே வரலாறு ஹிஸ்டரி ஆஃப் மணிப்பூர். வரலாறு சொல்லி இருக்கீங்க. இப்ப ஏன் முதல்வரா பொறுப்பேற்க மாட்டேங்கிறாங்க? அததான் இப்ப நீ கமிஷன் போடணும், அந்த ரிப்போர்ட்டை கலவரத்துக்கு கமிஷன் போடணும். இனவாதத்தை அடக்கணும்னா அதுக்கு பவர்ஃபுல்லான லீடர் வேணும், உண்மையான லீடர் வேணும், யதார்த்தமான லீடர் வேணும். இப்ப அந்த மாதிரி உண்மையான யதார்த்தமான தலைவர்கள் யாராக இருந்தாலும் அரசாங்கத்தை ஒத்து போகணும். மத்திய அரசாங்கத்தின் கொள்கையை உள்வாங்கணும், மத்திய அரசாங்கத்தினுடைய கோட்பாடுகளை பின்பற்றணும். இப்போ அந்த மாதிரி மத்திய மைனாரிட்டி பாஜக RSS அஜெண்டாக்களை அவங்க உள்வாங்கணும். அதே போல கொள்கைகளை உள்வாங்கணும். அடுத்தது இந்த மணிப்பூர் கலவரத்தினுடைய ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ணணும். இப்ப தாக்கல் யார் பண்றாங்களோ அவங்க மேல நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் எடுத்து கேஸ் ஆச்சுன்னா அவங்கள ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு வந்துருவாங்க. இப்ப இந்த ரிப்போர்ட், இந்த அறிக்கை வந்து எந்த முதல்வர் ஆட்சி ஏற்கிறாரோ அந்த முதல்வர் தலையில விழும். ஒண்ணு உள்துறை அமைச்சகம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும், இல்ல நீங்க பாஜகவிற்கு ஆதரவாக RSS அஜெண்டாவிற்கு ஆதரவாக போட்டா அரசாங்கம் நல்லா இருக்கும், ஆனா உச்ச நீதிமன்றம் நாளைக்கு நடவடிக்கை எடுக்கலாம். இல்ல இப்ப அவங்க வந்து துணிஞ்சு எல்லாமே செய்யறாங்க. நீங்களே வந்துட்டு காங்கிரஸ்காரங்களே பல இதெல்லாம் அறிக்கை விட்டுருக்காங்க. அமலாக்கத்துறையை கையில வச்சுக்கிட்டு, தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிட்டு எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒன்றிய அரசாங்கம் தானே, அவங்க அரசாங்கம் மேல அவங்க அரசாங்கம், கீழே இங்கேயும் மாநிலத்திலேயே அவங்க அரசாங்கம். இதுல எதுக்கு பயந்து அவங்க அரசாங்கம் சப்போர்ட் வச்சு அரசு நடத்திட்டு போயிடலாமே. இப்ப நீங்க அறிக்கை வந்து என் மேல வந்ததுன்னா அறிக்கையை நான் வெளியிடுறேன். உதாரணத்திற்கு கலவர அறிக்கையை நான் வெளியிடுறேன். அந்த கலவரத்துக்கு ஈடுபட்டவங்க நாளைக்கு முன்னாள் முதலமைச்சர்னு நான் சொல்ல வேண்டியிருக்கும். சொல்ல வேண்டியிருந்தா இப்ப அவங்க அதை மறைச்சு வெளியிட முடியாதுங்களா? முடியாது, சொல்ல முடியாது. அதுல தொலைத்தொடர்பு உரையாடல்கள் இருக்கலாம், இமெயில்கள் இருக்கலாம், கடித போக்குவரத்துகள் இருக்கலாம், ஆதாரங்கள் ஏதாவது விஷுவல்ல மாட்டிருக்கலாம், வீடியோக்கள் இருக்கலாம், எதுன்னு சொல்ல முடியாது. சோ அது என்ன ஆகும்னா அங்க யார் பதவி ஏற்றுக்கிட்டாலும் நாளைக்கு அவங்க தலையில ஒரு பெரிய பாறாங்கல்லா பாரமா அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில தான் அங்க அவங்க வேலை செஞ்சாகணும். என்னதான் அரசாங்கம் இன்னைக்கு இசட் கிரேட் பாதுகாப்பு கொடுத்தாலும் முதலமைச்சருக்கு அங்க இருக்கிற இன்சர்ஜென்ட் வந்து அவங்க 100 வருடங்கள் மணிப்பூர் அவங்களுடைய இனவாதத்திற்காக ஆல்ரெடி போராடுகின்ற பெரிய குழுக்கள், பழமை வாய்ந்த குழுக்கள், UNLF, PLA, இவங்கெல்லாம் பீப்புள் லிபரேஷன் ஆர்மி, UNLF, இதெல்லாம் ஏற்கனவே பல பரிணாமங்கள்ல இன்னைக்கும் அங்க பலவித பெயர்கள்ல மக்களோட மக்களாக ஊடுருவி வாழ்றாங்க. சோ அப்போ அவங்களுக்கு சில உயிர் பயம் இருக்கலாம் இல்லையா? உயிர் பயம் நேச்சுரலாவே இருக்கும். என்னதான் அரசாங்கம் Y+Z+ உயர்மட்ட பாதுகாப்பு இருந்தாரு, அவருக்கு அந்த உயிர் பயம் இல்லைங்களா? அவருக்கு அந்த அச்சுறுத்தல் இருந்திருக்காதா? அவர்தான் அறிக்கையே போடலையே, அதனாலதான் ரிசைன் பண்றாரு. ஏன் ரிசைன் பண்றாரு? கேட்டதுனாலதான் ரிசைன் பண்றாருன்றீங்க. பின்னாடி பிரச்சனை இல்லைன்னா ஏன் ரிசைன் பண்றாரு? இப்ப யாராவது முதலமைச்சரை போய் பதவி வேண்டான்னு யார் சொல்லுவா? அதுதான் இப்ப கேள்வி, வேண்டான்னு சொல்றதுனாலதான். அப்படின்னா சொல்றாங்கன்னா அங்க என்ன இருக்கு? அப்ப பிரச்சனை இருக்கு. கலவரத்தை கட்டுப்படுத்தவும் முடியல, பிரச்சனை தீர்வு பண்ணவும் முடியாது. தீர்வு பண்ணவும் முடியாது. அது வந்து பாலிசி அங்க என்னன்னா, சைனா ஒரு பக்கம் நமக்கு தொல்லை கொடுக்குறான். சீன நாடு வந்து ஒரு பக்கம் மக்களோட மக்களா இருந்து தொல்லை கொடுக்குறான். இன்னொரு பக்கம் நமக்கு வந்து கொள்கைகள், இப்ப குக்கீஸ்க்கும் மெய்தீஸ்க்கும் நாகாஸ்க்கும் உள்ள இன பிரச்சனைகள் இது காலங்காலமா இருந்து வருது. இன்னொன்னு மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், RSS கொள்கைகள், இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய கொள்கைகள், வரையறைகள், இது எல்லாமே வந்து அங்க ஒரு இப்ப குழப்ப இடியாப்பம் சிக்கலா இருக்கு. அதனால நான் நினைக்கிறேன் இந்த இடியாப்பத்துக்குள்ள யாரும் மாட்டக்கூடாதுன்னு யாரும் போகல. ஓஹோ. இப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? இப்ப குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்திடுவோம்னு சொல்றாங்க. அப்படி அமல்படுத்தினா இந்த பிரச்சனைக்கு சால்வ் வருங்களா? அதுதான் பெஸ்ட். 1980 காங்கிரஸ் செஞ்சது. குடியரசு மிலிட்டரி ராணுவ ஆட்சிக்கு தானே விட்டாங்க சட்டம் போட்டு. ஆல்ரெடி இப்ப நான் படிச்சேன்ல உங்களுக்கு,
அதாவது ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட், அது ஏற்கனவே 1980 கொண்டு வரப்பட்டது, AFSPA ஆக்ட். ஸோ அந்த சட்டத்தில் திருப்பியும் அந்த சட்டத்தின் அடிப்படையில் உள்துறை அமைச்சகம் அறிக்கை வாங்கிட்டு அதை ராணுவ ஆட்சிக்கு விட்டுருவாங்க. கவர்னர் ஆட்சிக்கு போய் ராணுவ ஆட்சிக்கு வந்துடும், ஜனாதிபதி ஆட்சிக்கு போய். அப்ப ராணுவ ஆட்சிக்கு வந்துட்டாக்க இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். என்ன சால்வ் ஆகும்னா, இப்ப ரிப்போர்ட் அறிக்கை போடலாம், அறிக்கைகள் தாக்கல் செய்யலாம், உள்ள இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம், மக்களை சரின்னு ஒரு சமரச மையம் தீர்வு ஒன்று ஏற்படுத்தலாம், சமரசத்துக்கு கொண்டு வரலாம். எல்லா இன மக்களையும் பாகுபாடு இருக்காது, எல்லா கட்சியிலிருந்தும் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஸோ நாளைக்கு போராடுபவர்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு மூலமாக பேச்சுவார்த்தைக்கு அழைக்கலாம். அதெல்லாம் ஒரு முதல்வராக இருந்து பண்ணா அவங்களுக்கு ஒரு பயாஸ்டு நோக்கம் இருக்கும். ஸோ இப்போ ஒரு கவர்னராகவோ ஒரு ஜனாதிபதியாகவோ ஒரு கமிட்டி மூலமாகவோ இருந்து பேலன்ஸ்டா பொதுப்படையான மனிதர்கள் வெளியிலிருந்து வர்றவங்க பண்ணாங்கன்னா அது ஒரு பேலன்சிங்கா இருக்கும். அப்படி கூட இருக்கலாம் என்று நாம் நினைக்கலாம். அல்லது ஒரு கட்சியின் சார்பா ஒரு முதல்வரா இருக்கும்போது அவங்க கொள்கை சொல்றபடிதான் அவங்க செயல்பட முடியும்ன்றீங்க. அதை இப்ப இவங்க செய்ய மாட்டாங்க. அது இப்ப இருக்கிற முதல்வர் மத்திய அரசாங்கத்திற்கு ஏத்த ஒற்ற கருத்துடைய முதல்வராக இருந்தா அது நடந்திருக்கும். அது அவங்க டிஃபரன்ஸ் வருது. மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில முதல்வருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கலாம். அந்த டிஃபரன்ஸ்னால இப்ப மத்திய அரசாங்கம் என்ன நினைக்கலாம், மறைமுகமா எப்ப உனக்கு ஆட்சி செய்ய தெரியல, நாளே பாத்துக்கிறோம், விடு, எந்த பிரச்சனையும் உன்னால ஹேண்டில் பண்ண முடியல, நாங்க பாத்துக்கிறோம். இப்ப அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு இப்ப ஜனாதிபதி ஆட்சியை டிக்ளேர் பண்ணிட்டு புதிய சட்ட முறைகளை கொண்டு வரலாம். சொல்ல முடியாது, திடீர்னு பாஜக ஆட்சியில எந்த திடீர் சட்டங்களும் வரலாம். எப்படி ஜம்மு காஷ்மீருக்கு அதாவது வித்தவுட் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அதாவது ஜம்மு காஷ்மீர் சட்ட அங்க இருக்கின்ற உறுப்பினர்களை கேட்காமலே, நாங்கள் அனுமதி வாங்காமலே நாங்கள் 370 புதிய பிரிவை நீக்கலாம்னு சொல்லிட்டாங்க. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை பொறுத்தவரையிலும் அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் 370 பிரிவை நீக்க வேண்டும் என்றால் அங்கு உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கேட்டுத்தான் நீக்க வேண்டும், அவர்களிடம் அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெற்றுத்தான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி சட்டமன்றம் மூலமாக அனுமதி பெற்றுதான் புதிய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். 370 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றலையே அவங்க. ஜம்மு காஷ்மீர்ல திடீர்னு யூனியன் பிரதேசமா பிரிச்சுட்டாங்களே லடாக்க, அதை பிரிச்சு அவங்க என்ன பண்ணாங்க, திடீர்னு 370 ஸ்கிராப் பண்ணிட்டாங்களே, ரத்து பண்ணிட்டாங்களே. அது போல கூட நாளைக்கு மணிப்பூருக்கு நடக்கலாம் இல்லையா? இது பொதுமக்கள் பரவலா பேசுற கருத்து. ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர்ல நடந்தது இல்ல, அது போல இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு 371C சட்டப்பிரிவை நீக்குகிறோம், மணிப்பூர் மாநிலத்தை நாங்கள் இந்திய மாநிலமாக அறிவிக்கின்றோம், யார் வேணாலும் அங்கு செல்லலாம். இப்ப அவங்க நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, மணிப்பூர்ல போய் நம்ம லேண்ட் வாங்க முடியாது இல்லையா? ஆமா, அங்க இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்கி குடியேற முடியும். ஆமா, அப்படி இருக்கிற ஒரு சில சட்ட விதிகள் அங்க இருக்கு, கலாச்சாரங்கள் இருக்கு, பண்பாடு இருக்கு, அதெல்லாம் பாதிக்குதுன்னு அந்த மக்கள் சொல்றாங்க. இப்ப அதையும் மீறி இவங்க அரசாங்கம் எப்படி கொள்கை முடிவு எடுக்குதோ அதன் பிரகாரம் தான். சோ அந்த அரசாங்கம் ஃபியூச்சர்ல கொள்கை முடிவு எடுக்கிறது கூட இது நம்ம இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். அதுதான் இதனுடைய வெளிப்பாடு. பாப்போம், நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த பொறுத்திருந்து அரசு என்ன செயல் செய்யுதுன்னு பார்ப்போம். மக்கள் பிரச்சனைய 100 வருட பிரச்சனைய சுமூகமாக சமரசம் மூலமாக பேச்சுவார்த்தை மூலமாக கவர்னரை போட்டு ஜனாதிபதியை போட்டு அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கின்றார்களா, அல்லது தன்னிச்சையாக 371C பிரிவை ரத்து செய்துவிட்டு புதிய மாநிலமாக அறிவித்து ஜம்மு காஷ்மீரை போல தேர்தல் நடத்த வேண்டும் என்று செய்யலாம். எப்படி வேணாலும் செய்வாங்க. மதில் மேல் உள்ள பூனை போலத்தான் இப்படியும் குறிப்பாங்க இப்படியும் குறிப்பாங்க. இப்படி எதையும் நம்ம கணக்கு வைக்க முடியாது. ஆமா, இப்ப நான் அங்க பேச வேண்டியது நம்ம யாருக்காகவும் இப்ப பேச முடியாது, நம்ம தேசத்துக்காக தான் நம்ம பேசணும். இப்ப சீன அரசாங்கம் ஏற்கனவே ஊடுருவி இருக்காங்க, சீன மக்கள் உள்ள இருக்கிறாங்க, சீன உளவாளிகள் உள்ள இருக்கிறாங்க. இப்ப அவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியாது இல்லையா? ஆமா,
என்னை பொறுத்தவரையிலும் இதற்கு இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க வேணும்னு சொன்னா இன்னைக்கு கவர்னர் ஆட்சியை போட்டு மீண்டும் தேர்தல் நடத்தி மீண்டும் முறையான முதலமைச்சரை கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு கமிட்டி அமைத்து மத்திய அரசாங்கம் தலைமையில் எதிர்கட்சி தலைவர்கள் அந்தஸ்தில் ஒரு கூட்டுக்குழுவை அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இனப்பிரச்சனைக்கு அங்கு 100 வருடமாக இருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். சரிங்க சார், உங்க ஆலோசனை எந்த அளவுக்கு உங்க வழிகாட்டுதல் வந்துட்டு உங்க கருத்து கணிப்பு இருக்குன்னு ஒரு வாரத்துல தெரிஞ்சிடும். அவங்க வந்துட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டுட்டு வராங்களா இல்லது முதலமைச்சரை வேற முதலமைச்சர்களையே அமர்த்துவாங்களா என்று இன்னும் ஒரு 2-3 நாள் தெரிஞ்சிடும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார், உங்க வருகை. நன்றி.